அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த மெசேஜ் அன்ரீடபிள் டெக்ஸ்ட்டாக தான் போகும். என் ஃப்ரெண்டு அவங்களோட டிவைஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த மெசேஜ் டீகோட் ஆகும். என் ஃப்ரெண்டு மட்டும்தான் என் மெசேஜை ரீட் பண்ண முடியும். ஈவன் வாட்ஸ்அப் சர்வர் கூட அந்த மெசேஜை ரீட் பண்ண முடியாது. இந்த செக்யூரிட்டி ஃபீச்சரை தான் நம்ம எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னு சொல்வோம். நம்ம அனுப்பின மெசேஜ் டெலிவர் ஆகலை அப்படின்னா மேக்ஸிமம் 30 டேஸ் வரைக்கும் அந்த மெசேஜ் வாட்ஸ்அப்போட சர்வரில் இருக்கும். 30 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சர்வரில் இருக்கிற மெசேஜ் டெலீட் ஆயிரும். இவ்வளோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தவறான ஒரு மெசேஜஸை சென்ட் பண்ணும் பொழுது அல்லது ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷ்னல் யாருக்கிட்டேருந்து யாருக்கு மெசேஜ் வந்திருக்குது அப்படிங்கிற சோர்ஸை மெசேஜோட சோர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஐடி ஆக்ட் 2000 மற்றும் இந்தியன் பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டப்படி சோஷியல் மீடியாக்களில் தவறான மெசேஜஸை நம்ம சென்ட் பண்ணுறதும் நமக்கு வந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுறது ரெண்டுமே சைபர் க்ரைம்னும் அதுக்கான தண்டனைகள் பற்றியும் வரையறுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வரக்கூடிய மெசேஜஸ் அல்லது வாய்ஸ் நோட், வீடியோஸ் எதாக இருந்தாலும் அதனுடைய நம்பகத்தன்மை தெரியாமல் இன்னொருத்தருக்கு நம்ம பகிர்றதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி.